Hi guys, welcome to TN Jobs Tamil. HCL Tech Recruitment 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஏன்னா எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி, எம்பிஏ, சிஏ, பிஇ முடித்தவங்க மட்டும்தான் ஐடி கம்பெனிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தால் கூட போகலாம். ஓகேங்களா? எனி டிகிரி அது வந்துட்டு ஐடி ரிலேட்டடாகவும் இருக்குது, நான் ஐடி ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களை ட்ரெயினியாக அவங்க வந்துட்டு ட்ரீட் பண்ணும்போது 25,000 சேலரி கொடுப்பாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களை செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 45,000 வந்துட்டு சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 1000+ வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 10ஆம் தான் வந்துட்டு உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடி ரிலேட்டடு, நான் ஐடி ரிலேட்டட். சப்போஸ் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டட், நான் அதர் தென் பிஇ இருக்கீங்க அப்படின்னா நான் ஐடி. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்யூம் மட்டும் நல்லா வந்துட்டு நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ரெஸ்யூம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லிங்க் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினாவே டேரெக்டாக பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் பிஇ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற பாக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு எம்பிஏ ஆர் பிஜிடிஎம் முடிச்சிருந்தீங்க, அந்த டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எம்பிஏ, பிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை கிராஜுவேட் ட்ரெயினி ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிஏ, லீகல், பிஹெச்டி ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் என்ன டிகிரினா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன ஜாப் ரோல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன ஜாப் ரோல் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டைனாமிக் டீமில் வந்துட்டு ஒரு பார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு அதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில டீமில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டு ஓன் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுவும் சொல்லியிருக்காங்க. தென் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்துட்டு உள்ள அப்ளை லிங்க்குள்ளே போகும். இந்த மாதிரி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய நேமு, இமெயில் அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பர், ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எம்பிஏ, பிஜிடிஎம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு சம் ஜாப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு போய் நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை லிங்க் கொடுத்துக்கலாம். தென் எம்பிஏ கிடையாது, பிஏ, எம்ஏ இந்த மாதிரி டிகிரிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ட்ரெயினி ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பிஏ, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிஃபார்மா அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி எது படிச்சிருந்தாலும் ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. தென் வேறு என்ன அப்படின்னா சிஏ லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க, சிஏ, லீகல், பிஹெச்டி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. இது எல்லாமே நான் ஐடி. பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடி சைடில் போவீங்க. இந்த பிஎஸ்சி, பிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஐடி ரோல் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அவங்களே சொல்லி தருவாங்க அந்த வேலையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. என்னென்ன இது இருக்கணும் அப்படின்னா சிஏ முடிச்சிருக்கலாம், சிடபிள்யூஏ, லா அண்ட் பிஹெச்டி இதெல்லாமே முடிச்சிருந்தா நீங்கள் அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.